தன்னை சபிச்சவன் அன்னைக்கு போய் ஒளிஞ்சு நிக்கிறான். அவனை தேடி போய், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டான். திரும்பவும் கேட்கிறேன், என்னை நேசிக்கிறாயா? இப்ப நான் தான் இயேசு கிறிஸ்து நான் போனோன்னு என்ன கேள்வி கேட்பேன்? உன்னிட்டதான் சொன்னேன்லடா, நீ என்னை திட்டுவ, என்னை சபிப்ப, பெரிய பொமாத்தா பேசுன. நான் சொன்னது நடந்துருச்சா? ஆனா ஆண்டவர் அதை எதையுமே பேசினாரா? ஏன்னா என்னைக்குமே ஆண்டவர் நம்முடைய குறைகளை காமிச்சு நம்மளை வேதனைப்படுத்த விரும்பவே மாட்டார். உணர்ந்து மனம் திரும்பி இளையகுமாரன் வரும்போது கூட, ஏண்டா அன்னைக்கு எப்படி சண்டை போட்டுட்டு அந்த பொருளை நீ வாங்கிட்டு போன, இந்த நிலைமை உன் வாழ்க்கையில வரும் தானே அன்னைக்கே உன்னை எச்சரித்தேன் அப்படின்னு தகப்பன் சொன்னாரா? நீ வந்துட்டல, அது போதும். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, மாறிட்ட ஆண்டவர், அது போதும்டா, நீ அங்க பண்ணது இங்க பண்ணதெல்லாம் நான் டோட்டலா அழிச்சிடுறேன். அப்போ அன்னைக்கு போய் அவன் குறைய காமிச்சிருந்தா அவன் பலவீனத்துல அப்படியே இன்னும் அழுது உடைஞ்சு போயிருப்பான். என்ன நேசிக்கிறாயான்னு மட்டும்தான் கேட்டாரு. ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்பனா உனக்கு ஒரு வேலை தரேன், என் ஆடுகளை மேய்ப்பியா? நம்பிக்கையே இல்ல. இவன் தான் தன்னை குறை சொன்னவன், அவன் மேல போய் ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவுக்கு நம்மளை நம்புறாரு பாருங்க.